வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. 92 ஆண்டுகளாக ரயில்வே துறைக்கென தனியாக பட்ஜெட் சமர்ப்பிக்கப்பட்டு வந்த நிலையில் அந்த முறையை மாற்றி பொது பட்ஜெட்டுடன் ரயில்வேக்கான நிதி ஒதுக்கீடுகளை இணைக்கும் முடிவை மத்திய அமைச்சரவை இன்று எடுத்திருக்கிறது. ஏற்கனவே கடந்த முறை பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருந்தபோது இதுபோன்ற முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு அப்போது கைகூடாத நிலையில் தற்போது இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த முடிவுக்கு பல தரப்பில் எதிர்ப்புகளும் சில தரப்பில் ஆதரவுகளும் இருப்பதை செய்திகள் வாயிலாக நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் இது போன்ற ஒரு முயற்சி எந்த அடிப்படையில் எடுக்கப்படுகிறது, இதன் சாதக பாதகங்கள் என்ன, தனியார் மயத்திற்கு மெல்ல வழிவகுக்கக்கூடிய ஒரு முயற்சியாக இதை தொழிற்சங்கங்கள் பார்ப்பது சரியா, ரயில்வே துறைக்கென இருக்கக்கூடிய தனித்துவத்தை இழக்கச் செய்யும் ஒரு முயற்சியா, அல்லது ரயில்வே துறைக்கான நிதி ஒதுக்கீட்டை கூடுதலாக்குவோம் என்று அரசு சொல்லும் வாதம் சரியா என பல கேள்விகள் இதை ஒட்டி எழுந்திருக்கின்றன. இது குறித்து இன்றைய நேர்பட பேசுவதில் நாம் விவாதிக்க இருக்கிறோம். நம்மோடு இந்த அமர்வில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு அமரிக்கி நாராயணன், ரயில்வே ஊழியர் சங்கத்தைச் சேர்ந்த திரு பார்த்தசாரதி, பொருளாதார ஆலோசகர் திரு ஷியாம்சேகர் ஆகியோர் அரங்கத்தில் இணைகின்றனர். அதே போன்று இன்னும் சற்று நேரத்தில் டெல்லியிலிருந்து நம்மோடு பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி இணைய இருக்கிறார். தொடர்ந்து இவர்களை வரவேற்று இந்த விவாதத்தை தொடங்குகிறேன். நான் உங்களிடமிருந்து தொடங்குகிறேன் திரு நாராயணன். இது போன்ற முயற்சிகள் ரெஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது, பொருளாதார சீர்திருத்தங்கள், அந்த அடிப்படையில் ரயில்வே துறையை சீரமைக்கக்கூடிய ஒரு முயற்சி அப்படின்னு சொல்லப்படுது. முதல் கட்டமாக இந்த இணைப்பு, இந்த நிதிநிலை அறிக்கை, பொது நிதிநிலை அறிக்கையோட ரயில்வேக்கான நிதிநிலை அறிக்கை இணைத்து வழங்குவது அப்படிங்கிற இந்த முறையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது இது ஒரு அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷனும் ஒரு எக்ஸ்பர்ட் வியூவில் பார்க்கலாம். இன்னும் தனியாக கொடுத்தா என்ன, கணக்கு தானே, சேர்ந்து கொடுத்தா என்ன, இதற்குன்னு 2 நாள் செலவழிக்கணுமா அப்படின்றது ஒரு கேள்வி. இரண்டாவதாக, பிரிட்டிஷ் காலத்தில் 75% 80% அரசாங்கத்துடைய ரயில்வே பட்ஜெட் இன்னைக்கு 15% இருக்குது. இதுன்னு எங்களது தலைவர் ராகுல் காந்தி 15 நாளாக உழவர்களையும் விவசாயிகளையும் சந்தித்து பேசிட்டு இருக்கார். அவர் இன்றைக்கு சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் ரயில்வே பட்ஜெட் வந்து முக்கியம் இல்லைன்னு எடுக்கிறீங்க, அது சரியா தவறானது அப்புறம் பேசுவோம். ஏன் அப்படி ஒரு நிறையா முக்கியத்துவம் வாய்ந்தது கொடுக்கணும், ஏன் கிசானுக்குன்னு தனியாக பட்ஜெட் நீங்கள் சமர்ப்பிக்கக்கூடாது அப்படின்றது ஒரு கேள்வி. முதல்ல இதனுடைய ரயில்வேயுடைய முக்கியத்துவத்தை குறைக்கிறாங்க. ரயில்வே வந்து இந்தியாவினுடைய கட்டமைப்பில் மிக மிக முக்கியமானது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு கமர்ஷியலாகவும் இருக்குது. இது பண்ணுறாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க, இதை ஒன்றாக சேர்த்த உடனே உங்களுக்கு டெபிசிட் குறைக்கணும்னா ரயில்வேயோட இதை கொடுத்துருவாங்க. இதில் ஸ்பெசிஃபிக்காக பல பேப்பரில் பார்த்தேன் இதனுடைய சாதகங்கள் பாதகங்கள் என்னன்னு பார்க்கச்சே, இந்த அரசியலுடைய இதனால ரயில்வே பல இடங்களில் இப்போ எம்எல்ஏ எழுதுறாரு ரயில் வைக்கணும்னு, எம்எல்ஏவும் ரயில்வேவும் எதுக்கு இருக்குது? அதாவது இந்த அரசாங்கம் என்ன நினைக்குதுன்னா, இதை வந்து மற்றவங்களோடு சேர்க்கறதுக்காக மக்களுக்கும் ரயில்வேக்கு இருக்க ஒரு பிணைப்பை நீக்கணும்னு பார்க்குறாங்க. ஒரு எம்பி தன்னுடைய தொகுதியில் ரயில் நிற்கணும்னு கேட்கறத நீக்கணுன்றது இதனுடைய சாதகமாக பல எக்கனாமிக்ஸ் பேப்பரில் வந்திருக்குது. அப்போ இதை என்ன நினைக்கிறாங்க, மக்களுக்கு சாதகமாக தனியாக இயங்கக்கூடிய ரயில்வேயை மாற்ற வேண்டும் என்று மோடி. ரயில்வேங்கிறது ஒரு துறையாக இருக்க போது அதுக்குன்னு ஒரு அமைச்சர் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிறாங்க. இல்ல, பட் அதனுடைய விஷயங்களை அவர் தனியாக ஒரு பட்ஜெட்டாக தாக்கல் செய்து அந்த முடிவுகளை தனியாக ஃபினான்ஸ் மினிஸ்டரோட கன்சல்டேஷன் அவர் எடுத்தாலும் ஒரு அட்டானமின்றது தனியாக ரயில்வே அமைச்சருக்கு இருந்தது. இந்த அட்டானமி மட்டும் தானே போக போகுது. இன்றைக்கு இப்படி சொல்றாங்க, திஸ் இஸ் தி பிகினிங் ஆஃப் தி எண்ட். மக்களுக்கு ஒரு ரயில்வே துறை மக்கள் பணியிலே தனியாக தனித்துவமாக மக்கள் சேவையிலே இயங்க வேண்டும் என்று பல காலமாக செய்து வந்ததை இன்று மாற்றி இவங்க என்ன சொல்றாங்க, தனியார்களுக்கு கொடுக்கணும், புல்லட் ட்ரெயின் கொண்டு வரணும், புல்லட் ட்ரெயின்ல ஏழைகளுக்கு இது இல்லை. மொத்தத்தில் இவர்கள் ஏழைகளை பற்றி கவலைப்படாமல் பணக்காரர்களுக்கு இது வார்த்து கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இதனால மட்டும் நடக்கும் நான் சொல்லல. ஆனா இதை ஒரு இதை பண்றதுன்னு பல பேர் சொல்றாங்க. இதுல முக்கியமாக மோடிஜியை பொறுத்தவரை ஒன்றையும் மாற்றி ஒரு இட்ஸ் ஓல்டு வைன் இன் நியூ பாட்டில் சொல்லுவாங்க. இது வந்து இவர் வந்து ஓல்டு வைன் இன் நியூ பாட்டில், ஓல்டு வைன் இன் ஓல்டு பாட்டில் வித் நியூ லேபிள். அதாவது பழைய வைனை பழைய முந்தையிலே போட்டு ஆனா புதிய லேபிள் மட்டும், ஸ்கில் இந்தியா. இது இவர் செய்கின்ற ஒவ்வொரு செயலுமே நல்ல பேச்சு விற்பனைக்கு சரியாக இருக்கிறதே ஒழிய மக்கள் ஒவ்வொரு முறையும் அது பார்டராக இருக்கட்டும், அவர் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா
ஒவ்வொரு முறை என்ன சொன்னாரு, வெளிநாட்டுல வந்தோம்னா நாங்க வந்து போய் திரும்ப அடிப்போம்னாரு. இன்னைக்கு என்ன நடக்குது? நம்ம நாட்டுக்குள்ள ராணுவ இதுல கொண்டு வந்து அடிக்கிறார். அவர் பேச்சுல சிறப்பாக செய்கின்றாரே ஒழிய செயல் வழி இல்லை. இதுவும் அதில் ஒன்று. நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு ஷாம்சேகர், பொதுவாக மக்களுக்கு இந்த நிதிநிலை அறிக்கை அப்படிங்கிறது, பட்ஜெட் அப்படிங்கிற அறிமுகமாக்கி ஒரு அதிகபட்சம் 5-6 ஆண்டுகள் அதை பற்றி அவங்க இது போன்ற ஊடகங்கள் விவாதங்கள்லாம் எழ ஆரம்பிச்சு ஒரு 5-6 ஆண்டுகள் தான் ஆயிருக்கும். அப்படி ஒரு சூழல்ல இந்த செய்தி சாமானியர்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு சிங்கிள் நாட், ஒரு புள்ளியில் இதான் நடந்திருக்கு, இதான் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விளக்கம் உங்களிடமிருந்து கேட்கப்பட்டால் என்ன மாதிரி விளக்கத்தை இந்த மெர்ஜர் வச்சு கொடுப்பீங்க? அதாவது ரயில்வே பட்ஜெட்டுங்கிறது மத்திய பட்ஜெட்டுடைய ஒரு அங்கம் தான். எப்பவுமே, இன்னைக்கு இல்லை, முதல்ல இருந்தே ஒரு அங்கமாக தான் இது இருந்து வந்திருக்கு. 1920 வரைக்கும் ஒரு அங்கமாக தான் இது இருந்தது. ஆனால் அந்த காலகட்டத்தில் பிரிட்டிஷ்காரர்களுக்கு ரயில்வேயுடைய வளர்ச்சியை வேகப்படுத்தினால் அதனால் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஆதாயம் கிடைக்கும் என்பதற்காக அதை தனிமைப்படுத்தி அதை வந்து ஒரு ரயில்வே பட்ஜெட்னு தனியாக ஒன்று ஏற்படுத்தினாங்க. ஆனால் நம்ம வந்து சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் அதையே தொடர்ந்து நம்ம கடைபிடிச்சு வந்தோம். இதில் இன்னொரு வேடிக்கை என்னென்னா, மத்திய பட்ஜெட்டே வந்து கடந்த ஒரு சில ஆண்டுகளுக்கு வரையிலும் பிரிட்டன்ல என்ன நேரம் இருக்கோ அந்த நேரத்துக்கு சாயந்தரம் 5 மணிக்கு தான் வாசிச்சுட்டு இருந்தாங்க. ஏன்னா அங்க வந்து அவங்க நம்மளுடைய நிகழ்வுகளை வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருந்தது. இது வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் 50 வருஷம் நம்ம அப்படியே தான் வச்சுட்டு இருந்தோம், மாற்றவே இல்லை. ஆகவே இந்த மாற்றத்தை எப்படி பார்க்கணும்னாக்கா, ரயில்வே துறைங்கிறது ஒரு எஃபிஷியன்சி சார்ந்து மக்களுக்கு ஒரு சேவை செய்யும் ஒரு துறையாக இயங்கணுமே ஒழிய, அது வந்து அந்த மாதிரி இயங்காததற்கு இந்த ஒரு பட்ஜெட்டுடைய அமைப்பு ஒரு காரணமாக இருந்து வந்தது அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. இதில் ஆட்சியாளர்கள் யாருங்கிறத ஒரு நிமிஷம் ஒதுக்கி வச்சுட்டு பார்ப்போம். முக்கியமாக சொல்லணும்னாக்கா, இதில் வந்து ஒரு அமைச்சர் இருப்பார், அவருக்கு கீழே வந்து ஓரிரு அமைச்சர்கள், துணை அமைச்சர்கள் இருப்பாங்க. இவர்கள் வந்து ஒரு இடத்தை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள். ஒரு வாட்டியும் அவங்க தொகுதியில் போய் வந்து ஒரு ஆலை அமைப்பார்கள் ஒரு அமைச்சருக்கும். ஆகவே என்ன ஆச்சு, ஒரு பெட்டக தொழிற்சாலை இப்போ ICF மெட்ராஸில் இருக்குன்னா இதுக்கு போட்டியாக இன்னும் 4. இதை பெருசு பண்ணி இவங்களோட உற்பத்தியை ஏற்றணும், அந்த மாதிரி ஒரு பொருளாதார ரீதியான முடிவுகள்லாம் இந்த மாதிரி ஒரு ஆட்சி முறையில் செத்து போச்சு. அதனால நம்முடைய ரயில்வே வளர்ச்சி வந்து பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். இந்திய ரயில்வே வந்து சீனாவோட ஒரு உயர்ந்த நிலையில இருந்தது ஒரு காலகட்டத்தில், இன்னைக்கு வந்து ரொம்ப பின்தங்கிய பிராந்திய ரீதியில ரயில்வே துறையின் ஒரு நிமிஷம். அதாவது வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து ஒரு ரயில்வேயுடைய ஒரு பணி தான், அதுல வந்து எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனா இந்த வளர்ச்சிக்கு அவங்க ப்ரையாரிட்டி எதுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். பல திட்டங்கள் வந்து இன்று வந்து நிலுவையில் இருக்கக்கூடிய திட்டங்கள், இதற்கு முன்னாடி ஆட்சியில் இருந்த குறிப்பிட்ட அமைச்சர்கள், கட்சிகளை விட்டுருங்க, நீங்க குறிப்பிட்ட அமைச்சர்களோ அல்லது அவர்களோடு இருந்த கூட்டாக ஆட்சி செய்தவர்களுடைய நிர்பந்தத்தாலோ ஏற்படுத்தப்பட்ட முடிவுகளை ஒழிய அந்த இடத்துல டிராபிக்கே இருக்காது. இவங்க ரயில் போட்ட இடத்துல அந்த இடத்துல ஒரு வர்த்தகம் இருக்காது. வேற வெள்ளக்காரன் வந்து எல்லாத்துலயுமே அவனுக்கு என்ன சாதகமா இருக்கும், வர்த்தகம் சார்ந்து எல்லாத்தையுமே பண்ணாங்க. இவங்க வர்த்தகம் இல்லாத இடத்துல தேவையில்லாத இடங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் போட்டு அந்த ப்ராஜெக்ட் எல்லாம் பாதியில நிலுவையில் இருந்து இந்த மாதிரி வந்து மக்கள் பணத்தை வந்து விரயம் செய்யக்கூடிய ஒரு துறையா தான் ரயில்வே துறை கடந்த 20-25 ஆண்டுகளாக இயங்கி வந்திருக்கு. நீங்க ரயில்வே துறையினுடைய சீரமைப்பு பற்றி பேசுறீங்க. ரயில்வே துறைக்கு என ஏற்கனவே தனி பட்ஜெட் கொடுத்து தனியான ஒரு பவர் கொடுத்து இருக்கும் போதே பிரச்சனைகள் இருக்குன்னா அதை பொது பட்ஜெட் இணைக்கும் போது அந்த பிரச்சனைகள் அதிகரிக்கத்தானே செய்யும். ஒரு சின்ன கம்பேரிசன் நான் உங்களுக்கு சொல்றேன். ரயில்வேயோட இந்த நாட்டுடைய ஒரு முக்கியமான ஒரு துறை வந்து டிஃபென்ஸுக்கு ரயில்வேயோட இன்னைக்கு நல்ல பட்ஜெட் இருக்கு. நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், எல்லாமே வந்து மத்திய பட்ஜெட்டுக்கு அடக்கமான ஒரு விஷயங்கள் தான். இதுல வந்து முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கும் ஒன்றும் குறைய போறதில்லை. ஆனா இவர்கள் கொடுக்கக்கூடிய தொகைகளை வந்து திட்டம் அமைக்கிறது வந்து அவங்க வந்து மிந்தி இருந்த மாதிரி இஷ்டத்துக்கு செய்ய முடியாது. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு துணைநிலை அமைச்சர் இருந்தார்னா அவருக்கு என்ன வேணுங்கிறத வந்து ஒரு பிரதமரால கூட நிறுத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஒரு 20-25 ஆண்டுகளாக இருந்து வந்திருக்கிறது. அவர்கள் போட்ட திட்டங்கள் பலவும் வந்து அந்த ரயில்வே துறையை வந்து பின்னாடி தான் எடுத்து செஞ்சிருக்கு. ஏன்னா வந்து அதுல பொருளாதார ரீதியாக ஒரு வயபிலிட்டி இருக்காது, அதை செய்யக்கூடிய ஒரு தேவை இருக்காது. அந்த மாதிரி பல திட்டங்கள் இருக்கு. இன்னைக்கு அதை கேள்வி கேட்டு எந்த திட்டம் முக்கியம் அப்படிங்கறத வந்து கேட்டு செய்யக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் நான் நம்புறேன். ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்றேன் உங்களுக்கு. நிலக்கரி, ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்றேன். நிலக்கரி இவ்வளவு ஊழல்கள் எல்லாம் பார்த்திருக்கீங்க. நிலக்கரி, இந்தியாவுக்கு தேவையான நிலக்கரி நம்ம நாட்டுக்குள்ளேயே இருக்கு. ஆனால் கடந்த 20 ஆண்டுகளாக நிலச்சுரங்கத்தில் இருந்து அந்த நிலக்கரியை எடுக்கிறதுக்கு இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா லைன் போட்டிருந்தாக்கா நம்ம வெளிநாட்டில இருந்து இவ்வளவு நிலக்கரி இறக்குமதி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையே இந்த நாட்டில் இருந்திருக்காதுங்கிறது மக்கள் தெளிவா புரிஞ்சுக்கணும். இது ஏன் நடக்கல அப்படின்னா, அந்த நிலக்கரி லைன் போட வேண்டிய அந்த 2000 கோடி ரூபாய் செலவை வந்து எடுத்துக்கொண்டு போய் வேற எங்கேயோ ஒரு தேவையில்லாத ஒரு ஆலையை அமைக்கிறது, இல்ல ஒரு தேவையில்லாத ஒரு இடத்துக்கு ஒரு லைன் டபுளிங் பண்றது, அல்லது
விதவிதமான விரயங்கள். இந்த விரயங்கள்லாம் வந்து நாட்டை வந்து பின்தள்ளி இருக்கிறது. இப்பொழுதாவது இதுவெல்லாம் ஒரு அடக்கத்துக்கு வரும். ஏன்னா இது பாப்புலிஸ்ட் ஆக்டிவிட்டி குறைஞ்சிரும். உண்மையிலேயே பொருளாதார ரீதியாக நாட்டுக்கு பயன்படக்கூடிய திட்டங்கள், நாட்டுக்கு பயன்படக்கூடிய திட்டங்கள்னா மக்களுக்கு பயன்படக்கூடிய திட்டங்கள். இது ரெண்டும் வந்து வேற இல்ல. பார்த்தா பொது பட்ஜெட்டும் எலெக்ஷனுக்கு கடைசி வருஷம் இருக்கும்போது பாப்புலிஸ்டிக்கா தான் இருக்குது. எலெக்ஷன் ஜெயிச்சு வந்த முதல் வருஷம் பாப்புலிஸ்டிக்கா தான் இருக்கு. அது மட்டுமே நம்ம காரணமா இல்ல. நீங்க முதலீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து இது மாதிரி பார்க்க கூடாது. நீங்க வந்து ஒரு சின்ன விஷயம், முதலீடு சம்பந்தப்பட்ட முடிவுகள் வந்து நாட்டுடைய வருங்காலத்தை எடுக்கணுமே வழிய நாளைக்கு நம்ம அந்த தொகுதியில் போய் நின்று ஜெயிக்க போறோமா, நாளைக்கு இந்த 3 மாவட்டத்தில் நமக்கு வந்து 4 சீட் எக்ஸ்ட்ரா கிடைக்குமா அப்படின்னு நீங்க நாட்டோட பட்ஜெட்டை ரன் பண்ணீங்கன்னா பல விதங்கள்ல வந்து நாட்டை பாதிக்கும்ன்றதா என்னுடைய கருத்து. 2-3 விஷயம் அவர் வந்து அவருடைய பார்வை வந்து சரியாக இல்லைன்றது. ஒன்று வந்து சொன்னார், பிரிட்டிஷ் பார்க்கணுன்றதுக்காக 5 மணிக்கு மேலே பொது பட்ஜெட் வச்சிருந்ததை பற்றி ஒரு விஷயம் சொன்னார். அது மார்க்கெட் இந்தியன், அதாவது ஒரு பட்ஜெட் போகச்சு இப்போ கூட பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஸ்விங் ஆகுது. அந்த மார்க்கெட் ஸ்விங் ஆகக்கூடாதுன்னு எடுத்து வச்சாங்க, இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இது ஒரு தவறான, அதாவது ஒவ்வொருத்துக்குமே ஒரு பார்வை. இந்த பார்வை வந்து காரணங்கள் வந்து தவறாக கற்பிக்கப்படுகின்றன. இது ஒரு தவறான பார்வை கற்பிக்கப்படுகிறது என்னுடைய வாதம். இரண்டாவதாக, இந்த பொது பட்ஜெட்டில் அதாவது இது என்ன சொல்றாங்க, ரயில்வே வந்து ஒரு மொத்தமாக ஒரு கமர்ஷியல், எல்லாமே வந்து பணக்காரர்களுக்காக வியாபாரிகளுக்காக அப்படின்ற ஒரு எண்ணத்தை இந்த அரசு செய்கின்றது அவருடைய வாதம் மேலும் வலுவூட்டுகிறது. அதாவது இது மக்களுக்காக, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ன்றது மக்களுக்காக, இதுல வந்து முக்கியமாக அடித்தட்டு மக்களுக்காக. பல இடங்கள்ல அவங்க வாழ்றாங்க, அது வேணா ப்ராஃபிட்டபிளா இருக்காது. ஆனா அவர்கள் கனெக்ட் பண்ணாதான் அவங்க வந்து அவங்க உற்பத்தியாளர்கள் ஆவாங்க. பொருள் மட்டுமே இது இல்லை, கமர்ஷியல்ன்றது பொருள்கள் இல்லை, மனித வளம். இந்த மனித வளத்தை ஒன்று சேர்ப்பதில் இந்த ரயில்வே ஒரு முக்கிய பங்கு வகித்தது. இவங்க பார்க்கறது எல்லாம் பொருளாதாரம் என்ற பெயரிலே பணக்காரர்களுக்கு மட்டும் பார்க்கிறார்கள். அவர் நடுநிலையாளருடைய வாதமே தெளிவாக இருக்கிறது. நம்ம அவர்கள் பதில் கேட்கலாம். அதுக்கு முன்னாடி திரு ஆசீர்வாதம் ஆச்சாரிய நம்மோடு இணைப்பில் வந்திருக்கிறார். திரு ஆசீர்வாதம், எந்த காரணத்தின் அடிப்படையில் இந்த இணைப்பு நிகழ்கிறது அப்படின்னு அந்த பிரஸ் ரிலீஸ்ல, அந்த பிரஸ் பிரீஃபிங்ல தெளிவாக குறிப்பிடப்படவில்லை. ஆனால் சொல்லப்பட்டிருக்க காரணங்கள் அனைத்தும் விவாதத்துக்கு உட்பட்ட காரணங்களாகவே இருக்கின்றன. என்ன உடனடி காரணம், உடனடி தேவை இன்றைக்கு பொது பட்ஜெட்டோடு ரயில்வே பட்ஜெட்டை இணைப்பதற்கு மத்திய அரசுக்கு தேவைப்பட்டிருக்கு? வணக்கம். ஆக்சுவலி நீங்க சொன்னீங்க இன்னைக்கு பிரஸ் ரிலீஸ்ல வந்து அதை பத்தி எதுவுமே சரியா குறிப்பிடப்படலன்னு. இதனுடைய வரலாறு என்னன்றது முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். 1924 முதல் அவர் பேர் வந்து வில்லியம் ஆக்வர்த், அவருடைய பரிந்துரையின்படி வந்து முத ரயில்வே பட்ஜெட்டை தனியா பிரிச்சாங்க. இதனுடைய காரணம் என்னன்னா, அன்னைக்கு தேதியில வந்து ஆங்கிலேயர்கள் நம்மளை ஆட்சி செஞ்சிட்டு இருக்கும்போது அந்த மொத்த வருமானத்துல வந்து ரயில்வே அதிகபட்சமாக 75 முதல் 80 லட்சம் 75% முதல் 80% வரை வருவாயை ஈட்டி தந்தது. அடுத்ததாக போஸ்ட் அண்ட் டெலிகிராஃப், இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய மெயின் டிபார்ட்மெண்ட்ஸ். மீதியெல்லாம் வந்து கலெக்டர்ஸ் மூலமா வரி வசூல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதனால அவர் என்ன நினைச்சார்னா, சரி இவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து நம்ம தனித்துவம் கொடுக்க வேண்டும், அதுக்கு வந்து தனி பட்ஜெட்டை நம்ம கொண்டு வந்தா நல்லா இருக்கும். அதனால வந்து அப்ப வந்து பல கிட்டத்தட்ட 50 ராஜாங்கங்கள்ல வந்து ரயில்வே தனித்தனியா வந்து இயங்கிக்கிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு பட்ஜெட்டா உருவாக்க வேண்டும் அப்படின்னு அவர் கொண்டு வந்தாரு. ஆனா இன்னைக்கு தேதிக்கு 2016 2017 பட்ஜெட் இங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ரயில்வே உடைய பட்ஜெட்டையும் ஜெனரல் பட்ஜெட்டையும் கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 10% கீழே தான் வந்து ரயில்வே பட்ஜெட்டுடைய பிளான் அலோகேஷனே இருக்குது. அப்ப ரயில்வேக்காக தனியா ஒரு பட்ஜெட் வேணுமா வேண்டாமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்துச்சு. பிபேக் டிப்ராய் அப்படின்றவர் வந்து தலைமையில ஒரு கமிட்டி உருவாக்கப்பட்டது. அந்த கமிட்டி இதுல வந்து they went in detail. இப்படியாப்பட்ட 10% கீழ் உள்ள ஒரு பிளான் அலோகேஷன், டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரிக்கு கொடுக்கக்கூடிய அலோகேஷன் ரயில்வே விட அதிகமா இருக்குது. அதே மாதிரி ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஷிப்பிங்க்கு கொடுக்கக்கூடிய அலோகேஷன் வந்து கிட்டத்தட்ட ரயில்வே உடைய அலோகேஷனுக்கு ஈக்குவலா இருக்கும் பட்சத்துல தனியா வந்து ரயில்வே பட்ஜெட்ன்றதை வந்து ஏன் கொண்டு வரணும்? அதுக்காக ஒரு நாளை செலவழிச்சு அந்த ரயில்வே பட்ஜெட்டை வந்து கொண்டு வந்து அது மேல விவாதங்களை கொண்டு வந்து அதனால வந்து என்ன பிரயோஜனம் இருக்க போகுது? அதை வந்து ஜெனரல் பட்ஜெட்டோட மெர்ஜ் பண்ணும்போது
ஓவரால் பட்ஜெட் பிளான் அலோகேஷன்ல வந்து ரயில்வேக்கு வந்து ஜெனரல் பட்ஜெட்டோடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். அதை வந்து விவாதிக்கும் பொழுது அதுக்குரிய விவாதங்கள் மிக அருமையாக இருக்கும் அப்படின்னு வந்து பிபேக் டிப்ராய் வந்து முதல்ல தன்னுடைய ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாரு. அவரே வந்து நீத்தி ஆயோக் இப்ப பிளானிங் கமிஷனை ரிமூவ் பண்ணிட்டு ஹலோ கேக்குதுங்களா? கேக்குது சார், தொடர்ந்து பேசுங்க. ஹலோ, தொடர்ந்து பேசுங்க திரு. நீத்தி ஆயோக் அப்படின்னு உருவாக்கப்பட்டதுல அவரு திரும்பி மெம்பர் ஆன உடனே இத சப்ஜெக்ட பத்தி மட்டும் வந்து ஒரு கமிட்டி உருவாக்கப்பட்டது. அந்த கமிட்டியுடைய பரிந்துரை வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ்க்கு வந்துச்சு. மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ்ல திரு சுரேஷ் பிரபு அவர்கள் ரயில்வே மந்திரி இதை வந்து டீடைல்டா விவாதிச்சாரு. இது வந்து என்ன ஆகும், இப்போ வந்து ரயில்வே பட்ஜெட்டை ரிமூவ் பண்ணிட்டா அதுக்கப்புறம் உடனடியே ரயில்வே ஊழியர்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் எழும்பும். நம்ம வந்து ரயில்வே நாளைக்கு பிரைவேடைஸ் பண்ணிடுவாங்களோ, இல்ல ரயில்வே வந்து வேற ஏதாவது ஒரு பாதையில கொண்டு போயிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம். அப்புறமேட்டு ரயில்வே உடைய அதிகாரிகளுக்கு, ஒன்று வந்து ஊழியர்களுக்கு, ரெண்டாவது அதிகாரிகளுக்கு ஐயோ நம்மளுடைய பவரெல்லாம் வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க, ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி கைக்கு போயிடும் அப்படின்ற ஒரு பயம். அப்புறமேட்டு ரயில்வேக்கு வந்து கொண்டு வர வேண்டிய கேபிட்டல் இன்ஃபியூஸை வந்து அதிகப்படுத்தணும். இப்ப உள்ள இந்த 1,21,000 கோடி ரூபாய் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ரயில்வே வந்து எய்ம் பண்றது வந்து மிக அதிகமாக கிட்டத்தட்ட 8.5 லட்சம் கோடி ரூபாய்க்காக எய்ம் பண்ணிட்டு இருக்கிறோம். பேசஞ்சர் அம்யூனிட்டிஸ் அதிகப்படுத்தணும். இன்னைக்கு வந்து நாங்க வந்து பேசஞ்சர் அம்யூனிட்டிஸ் கமிட்டியோட உறுப்பினர் முறையில் அண்மையில நான் சென்னைக்கு போயிருந்தேன். திருவனந்தபுரம் இதுல பாலக்காடு டிவிஷன் போயிருந்தோம், சேலம் டிவிஷன்ல. அங்க மக்களுடைய எதிர்பார்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்குது. அவங்க சொல்றாங்க, சார் லிப்ட் வச்சு கொடுங்க சார், இது எஸ்கலேட்டர் வச்சு கொடுங்க சார், ட்ரெயின்ல உள்ள வசதிகளை அதிகப்படுத்துங்க சார், இங்க எலக்ட்ரிசிட்டி போல் சரிப்படுத்துங்க சார், எல்இடி லைட் கொண்டு வந்து கொடுங்க சார் அப்படின்னு பலவேறு கோரிக்கைகள் வைக்கிறாங்க. அந்த கோரிக்கைகளுக்கு வந்து நாங்க வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும். அப்படி பணம் எங்களுக்கு அதிகமாக தேவைப்படுகிறது. அப்ப அந்த பணத்தை நாங்க யாரு கொடுப்பா? ஜெனரல் பட்ஜெட்ல இருந்து கொடுக்கணும். அந்த ஒரே காரணத்துக்காக தான் 2 பட்ஜெட்டை மெர்ஜ் பண்றது அப்படின்னு அதை வந்து இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க. இல்ல இப்ப இருக்கக்கூடிய சூழல், இப்ப இருக்கக்கூடிய அமைப்பு முறையில ரயில்வேனுடைய வரவு செலவுகளை ஒரு தனித்துவத்தோடு செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும்போது நீங்க அதற்குள்ள தேவைப்படுற சீர்திருத்தங்கள், வசதிகளை அதிகரித்துக் கொள்வதை அந்த நிதியவே பயன்படுத்தலாமே. நீங்க பொது பட்ஜெட் அப்படின்ற வந்து அதிலிருந்து நிதி கிடைக்கும் அப்படின்னு சொல்வதை எப்படி ஏற்றுக்கொள்வது? ஏற்கனவே நீங்க பேசஞ்சர் விஷயங்கள்ல மட்டும்தான் உங்களுக்கு நஷ்டம்னு கணக்காட்டிட்டு இருக்காங்க. மற்ற எல்லா இடங்களிலும் லாபத்தில் தான் ரயில்வே துறை சென்று கொண்டிருக்கின்றன புள்ளி விவரங்கள் இருக்கு. இல்ல அந்த நிதி பத்தல. இதுல நாங்க வந்து எதுவும் மறைக்கிறதுக்கு இல்ல, பொய் சொல்றதுக்கு இல்ல. ஏன்னா எங்களுடைய எல்லா முடிவுகளும் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய எல்லா முடிவுகளும் வந்து பொதுமக்களுடைய பார்வைக்கு வைக்கப்படுகின்றன. நாங்க வந்து இதுல எந்த ஒரு ஒளிவு மறைவும் கிடையாது. எங்களுக்கு வந்து செலவு அதிகமாகுது. எங்களுடைய நெட்வொர்க்கை டீகன்ஜஸ்ட் பண்ணணும். இன்னைக்கு வந்து நம்பர் ஆஃப் ரயில்வே ட்ரெயின்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ண சொல்றாங்க. அதுக்கு கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி ரூபாய் தேவைப்படுது. ரோலிங் ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது ரயில் இன்ஜின் மற்றும் அதுக்குரிய லோக்கோ கோச்சஸ் அதை அதிகப்படுத்தணும். அதுக்கு கிட்டத்தட்ட எங்களுக்கு 1 லட்சம் கோடி ரூபாய் செலவு தேவைப்படுது. அப்புறம் ஸ்டேஷன்ஸ், இன்னைக்கு வந்து ரயில்வே ஸ்டேஷன்ஸ் வந்து விமான நிலையத்துக்கு ஈக்குவலா கொண்டு வரணும். எங்களுடைய ரயில் அமைச்சர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளார ஒரு பயணி உள்ளார நுழையும் போது அவருக்கு வந்து விமான நிலையத்துக்குள்ளார நுழைஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங் வரணும். அதுக்குரிய எல்லா வசதிகளையும் நீங்க கொஞ்சம் கொண்டு போங்க. பணம் தேவைப்படுச்சுன்னா அதுக்குரிய ரிசோர்சஸ் நம்ம ஜெனரேட் பண்ணுவோம். ஆக மட்டும் அதுக்காக நீங்க வந்து இந்த வசதியை செஞ்சு கொடுக்க மாட்டோம், அந்த வசதியை செஞ்சு கொடுக்க மாட்டோம்னு நீங்களா எதுவும் தடை போடாதீங்க. ரயில்வே நிலையமானது இந்த என்டிஏ அரசு முடிவதற்கு முன் கண்டிப்பாக விமான நிலையத்திற்கு ஈக்குவலாக அனைத்து வசதிகளையும் செய்து கொடுக்கப்பட வேண்டிய நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. ஆக இதுக்கெல்லாம் எங்களுக்கு பணம். நம்ம தொடர்ந்து பேசலாம். அவர் 2 விஷயத்தை தொடர்ந்து சொன்னார். ரயில்வே ஊழியர்களுக்கு தனியார் மயமாக்கி விடுவார்கள் அப்படின்ற ஒரு அச்சம் ஏற்படும், அதிகாரிகளுக்கு தங்கள் அதிகாரங்கள் பறிபோய் விடுமோ, எல்லாத்துக்கும் பினான்ஸ் மினிஸ்டர் போய் நிக்க வேண்டிய சூழல் வருமோன்னு பயம் வரும். அப்படிலாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது ரயில்வே துறை மேம்பாட்டுக்கான ஒரு முயற்சி அப்படின்னு சொல்லும் போது ஏன் உங்களை போன்ற தொழிற்சங்கங்கள் இதை எதிர்க்கிறீங்க? இப்போ முதல்ல ரயில்வே தொழிலாளர்களுக்கு இது பாதிப்பா இல்லையா அப்படிங்கிற பார்வையை விட பொதுமக்களுக்கு இது பாதிப்பா இல்லையா, முதல்ல ரயில்வே துறை என்ற ஒரு பொதுத்துறைக்கு இது எந்த விதத்தை உதவ போகுது? இன்னைக்கு கேபினெட் டெசிஷனில் சொல்லியிருக்கிற ஒரு விஷயம், ரயில்வே வில் ரீடைன் தேர் ஃபங்க்ஷனல் அட்டானமி
அண்ட் டெலிகேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் பவர்ஸ் எக்ஸெட்ரா அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ என்ன பெரிய புதிய ஜெனரல் பட்ஜெட்லேருந்து என்ன புதுசாக வரப்போகுது இதனால அப்படின்னு எனக்கு தெரியல. அது மட்டும் இல்லை, ரயில்வே இப்போதைக்கு மீட் அவுட் பண்ணக்கூடிய ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ளூடிங் ஆர்டினரி ஒர்க்கிங் எக்ஸ்பெண்டிச்சர், பே அண்ட் அலவன்சஸ், பென்ஷன் எக்ஸெட்ரா ஃப்ரம் தேர் ரெவென்யூ ரெசிப்ட், எங்களுடைய வருமானத்திலிருந்து தான் செய்யப்பட வேண்டும் என்றும் சொல்லியாச்சு. இதில் எந்த மாற்றமும் இல்லை. அப்போ ஏன் இதை ஏற்படுத்துகிறாங்க அந்த கேள்வி எழுது. அது மட்டும் இல்லை, ரயில்வே வந்து நஷ்டத்தில் இயங்கக்கூடிய ஒரு நிறுவனம் அல்ல. ஆப்ரேட்டிங் ரேஷியோ 98% இருக்குன்னு சொன்னால் 100 ரூபாய் வருமானத்தில் 98 ரூபாய் செலவு, 2 ரூபாய் மீதம் இருக்கிறதுனால தான் டிவிடெண்ட்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் நாங்கள். அப்போ ரயில்வே ஒரு பொதுத்துறையாக தொடரக்கூடிய ஒரு விஷயத்துல இந்த ரயில்வே அமைச்சகத்தின் இன்றைய முடிவுங்கிறது எந்த விதத்திலையும் ஒரு மாற்றங்களை கொண்டு வராது. அது மட்டும் இல்ல, ஜெனரல் பட்ஜெட்டரி சப்போர்ட்னு சொன்னாங்க. இப்ப இந்த அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு இதை நாங்க வந்து இது பிஜேபி அரசாங்கம் காங்கிரஸ் அரசாங்கம் என்று அணுகிறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா எந்த பொலிட்டிக்கல் அனாலிசிஸுக்கு விட சப்ஜெக்டிவ் அனாலிசிஸ் பண்ணாதான் இதுல நம்மளால ரயில்வே வளர்ச்சிக்கு இது உதவுமா, ரயில்வேக்கு இன்னைக்கு பிரச்சனை என்ன, ரயில்வேயோட பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போதுமான அமௌண்ட் இல்லை. ரயில்வே லாபத்தில் இயங்கக்கூடிய நிறுவனமாக இருந்தாலும் இவங்க இதுவரைக்கும் நிதி ஆயோக்ங்கிறது பிளானிங் கமிஷனை கலைச்சிட்டு நிதி ஆயோக் கொண்டு வந்தாங்க. ஸோ 12வது ஐந்தாண்டு திட்டத்தில் வரைக்கும் இருந்ததுலேயே பல ஷார்ட்டேஜ் இருந்தது, அதெல்லாம் கைவிடப்பட்டது. சரி, இந்த அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் இருக்கக்கூடியது மட்டும் பார்க்கலாம். 8.5 லட்சம் கோடி 5 வருஷத்துல இன்வெஸ்ட் பண்ணப்படும் சொன்னாங்க. முதல் வருஷத்துல அவங்க சொன்னது வந்து 1,10 crore சொன்னாங்க. ஆனா அந்த பட்ஜெட்ல அவங்க 1,10 crore அந்த பிளான் அவுட்லே வந்து திட்டமிட்டது செய்ய முடிஞ்சுதா அப்படின்னு சொன்னா, ஜெனரல் பட்ஜெட்டரி சப்போர்ட்ல சொல்லப்பட்ட 40,000 crore-லயே 12,000 கோடி கட் பண்ணியாச்சு, 28,000 கோடி தான் கொடுத்தாங்க. அது மாதிரி அன்றைக்கு மார்க்கெட் பாரோயிங்லேருந்து 6,000 கோடி நான் வரும்னு சொன்னாங்க. ஆனா வெறும் 2,000 கோடி தான் எல்ஐசிலேருந்து கிடைச்சது. அது மாதிரி எக்ஸ்ட்ரா பட்ஜெட்டரி சப்போர்ட்டை தான் அடுத்த வருடத்துலையும் 16-17 கூட அவங்களுடைய மொத்தமா வந்து ஒரு டிபெண்ட் பண்ணி இருந்ததே கிட்டத்தட்ட 45,000 கோடி ஜெனரல் பட்ஜெட்டரி சப்போர்ட் ஒன்றும் 53,000 கோடி எக்ஸ்ட்ரா பட்ஜெட்டரி சப்போர்ட் ஒன்றும் தான் அவங்க வந்து திட்டமிட்டிருக்காங்க. அப்ப இந்த எக்ஸ்ட்ரா பட்ஜெட்டரி சப்போர்ட்டுங்கிறதே ஒரு கிடைக்காத ஒரு அமௌண்ட், கிடைக்க முடியாத ஒரு அமௌண்ட். அந்த அமௌண்ட் அடிப்படையில் தான் திட்டமிட்டிருக்காங்க. அப்ப இப்ப 8.5 லட்சம் கோடி 5 வருஷத்துல முதலீடு செய்யப்படும் ரயில்வேலன்னு சொன்னா ஒரு வருஷத்துக்கு 1,76,000 கோடி முதலீடு செய்யப்பட்டிருக்கணும். ஆனா அந்த முதலீடு வரல. அப்ப இங்க பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரயில்வேல நிறைய சேவை குறைபாடுகள் இருக்கு. அவங்க சொன்ன மாதிரியான பேசஞ்சர் அம்யூனிட்டிஸ் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு. சில விஷயங்கள் சொல்லிருந்தீங்க, நீங்க தொடர்ந்து பதிவு பண்ணுங்க, நம்ம அடுத்த விவாதத்துக்கு போலாம். ஆக இந்த ரயில்வே துறையோட வளர்ச்சிக்கு இன்னைக்கு பிரச்சனையா இருக்கிறது வந்து நிதி பற்றாக்குறை. நிதி பற்றாக்குறைனா ரயில்வே லாபத்தில் இயங்கினாலும் கூட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தேவையில்லை. இப்போ உதாரணமாக தமிழ்நாடோட ப்ராஜெக்ட் போன தடவையில் டபுளிங்க்கு நமக்கு தேவைப்படுறது கிட்டத்தட்ட 3,633 crore. ஆனால் அலாட் பண்ணப்பட்டிருக்கிறது 193 கோடி தான். அதே மாதிரி கேஜ் கன்வர்ஷனுக்கு 2,100 கோடி, ஆனால் அலாட் பண்ணியிருக்கிறது வெறும் 336 கோடி. நியூ லைன்ஸுக்கு 6,622 கோடி தமிழ்நாட்டுக்கு ப்ராஜெக்ட்ஸ்க்கு மட்டுமே வேணும். 105 கோடி தான் அலாட் பண்ணப்படும். அவங்க சொல்ற ஆர்குமெண்ட்லயும் இல்ல அப்ப இப்ப பிரச்சனை எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு ஜெனரல் பட்ஜெட்ல இருந்து ரயில்வே பட்ஜெட்டுக்கு கொடுக்கக்கூடிய ரயில்வேக்கு கொடுக்கக்கூடிய நிதி வந்து போதுமானதா இல்லை. பட் இன்னைக்கு அமைச்சரவை கூட்டத்தில் எடுத்திருக்க முடிவுபடி எந்த விதமான பெரிய மாற்றங்களும் கிடையாது ரயில்வே. அது மட்டும் இல்ல, இதுல ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை நீங்க கவனிக்கணும். 2016-17 பட்ஜெட்டும் போது ரயில்வே அமைச்சர் சொல்லும்போது அவருடைய விஷனாக சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா, இன் ஷார்ட் எ சிஸ்டம் தட் இஸ் கேப்பபிள் ஆஃப் டேக்கிங் கேர் ஆஃப் இட்ஸ் ஓன் நீட்ஸ் ஃபினான்ஷியலி அண்ட் அதர்வைஸ்ன்னு சொல்றாரு. அதெல்லாம் எப்படி சாத்தியமானது? அப்ப சாத்தியமானது எதுவுமே இல்லை. ஒண்ணு, இது எந்த விதத்துல ரயில்வே வளர்ச்சிக்கு பயன்படும்ங்கிறது எங்களுக்கு புரியல. நீங்க சொல்ற இந்த அலோகேஷன் இருக்குல்ல, நிதி ஒதுக்கீடுகள்ல தான் திரு ஷாம்சேகர் முன்பு குறிப்பிட்டதோ இல்ல திரு ஆசீர்வாதம் அவர்கள் சொன்னது போலயோ, எந்த துறை எந்த மாநிலத்தின் அமைச்சர் வராரு இல்ல இணையமைச்சர் வராரோ அதை நோக்கி ஃபண்ட்ஸ் போகுது. இல்ல டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ் வந்து ஈவனா எல்லா இடங்களுக்கு இல்ல, அது பொது பட்ஜெட்டுக்கு வரும்போது அதுக்கான வாய்ப்பு இருக்கு. 1990களில் அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருந்தது. ஆனால் அதுக்கு பிறகு பல கமிட்டிகளோட ரெக்கமெண்டேஷன்லாம் வந்ததுக்கு பிறகு ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இல்லாத இடங்கள்ல இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் குறைய ஆரம்பிச்சாச்சு. இப்ப பிரச்சனை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இல்லாத இடத்துல இன்வெஸ்ட் பண்றதுங்கிற ராங் இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது இல்ல. இப்ப பிரச்சனை 1990களில் இந்த பிரச்சனை இருந்ததா பல்வேறு எக்ஸ்பர்ட் கமிட்டிகள் சொல்லியாச்சு. ஆனா இப்ப இருக்கிற பிரச்சனை வந்து அண்டர் இன்வெஸ்ட்மெண்ட் தான் பிரச்சனை. அமைச்சரே பல இடங்கள்ல சொல்றாரு. இன்னைக்கு நிதியமைச்சர் சமீபத்தில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில், இன்னைக்கு மாலைக்கு மேல நடந்த செய்தியாளர் சந்திப்பில் கூட ரயில்வே துறைக்கான நிதி ஒதுக்கீடு எந்த அளவிலும் குறையாது,
இது அக்கவுண்டிங், இதை நான் என்ன ஆவணப்படுத்துதல் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, சமர்ப்பித்தல் இல்ல, முறையில மட்டும்தான் ஒன்றா இல்ல, இருக்கும் அப்படிங்கிறாங்க. குறையாதுங்கிறத தவிர இப்ப ரயில்வே பட்ஜெட்டுக்காகன்னு இருக்கும் பொழுது இருக்கக்கூடிய கவனம் பொது பட்ஜெட்ல போகும்போது கண்டிப்பாக இருக்காது. இல்ல, அந்த கவனம் எப்படி இருக்காது சொல்றீங்க? இப்ப நம்ம நெடுஞ்சாலை விஷயங்களை பேசும்போது இல்ல பல்வேறு விஷயங்களை பேசும்போது 60 ஆண்டுகள்ல நமக்கு இருக்கிற புள்ளி விவரம் 62 ஆண்டுகள்ல 10,000 கிலோமீட்டர் தூரம் தான் வந்து புதிதாக போடப்பட்டு இல்லைன்னா எக்ஸ்டென்ஷன் இந்த மாதிரி அந்த கேட்டகரிக்குள்ள நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஆனா நீங்க அதே ரேஷியோ நெடுஞ்சாலைத்துறை எடுத்துக்கொண்டால் அது வேற எங்கேயோ இடத்துல இருக்கு. நெடுஞ்சாலைத்துறை ஏற்கனவே பொது பட்ஜெட் அலோகேஷன்ல தான் இருக்கு, அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படிங்கும் போது ஏன் அந்த செயல்பாடு ரயில்வேல வராதுன்றீங்க? இல்ல பொது பட்ஜெட்டுங்கிறது இப்ப பட்ஜெட்டுங்கிறது வெறும் வரவு செலவு கணக்குகள் மட்டுமல்ல, ரயில்வேயோட நீண்டகால திட்டங்கள், அந்த திட்டங்களுக்கான ஒதுக்கீடுகள், இதுகளை பத்தின விஷயம். இப்ப பொது பட்ஜெட்ல இருக்கும்பொழுது இப்ப சைனாவை வந்து நம்முடைய எக்கனாமிக் சர்வேல அரவிந்த் சுப்பிரமணியமே கோட் பண்றார். சைனால இவ்வளவு 1000 கிலோமீட்டர்கள் வந்து அதிகமான இருப்பு பாதை அமைக்கப்பட்டதுக்கு காரணமே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அரசாங்கத்தோட நிதி ஒதுக்கீடு அதிகமாக இருந்தது தான் காரணம். ஆனா இங்க அரசாங்கத்தோட நிதி ஒதுக்கீடு, இந்த அரசாங்கம் ஏற்பட்டதுக்கு பிறகும் கூட அரசாங்கத்தோட நிதி ஒதுக்கீடு குறைந்து கொண்டுதான் இருக்கிறதே தவிர அதை அதிகப்படுத்துறதுக்கு இல்லாம அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணாம ஜெனரல் பட்ஜெட்டோட இணைக்கிறதுனால இந்த பிரச்சனை சால்வ் ஆகாது. திரு ஆசீர்வாதம், பிரச்சனைகளை தீர்ப்பது அப்படிங்கிறதுக்கு ஒரு தனி மெக்கானிசம் தேவை. அதற்கு பதிலாக மெர்ஜர் பொது பட்ஜெட்டோட இணைத்து விட்டால் இந்த பிரச்சனைகளுக்கு எப்படி தீர்வாகும்? ஏற்கனவே நீங்க சொன்ன மாதிரி பல்வேறு பிரச்சனைகளை தனித்துவம் கொடுத்து தனி அமைச்சகம் தனி பட்ஜெட்டுங்கும் போது தானே சரி பண்ண முடியும். பொது பட்ஜெட்டோட இணைக்கும் போது சரி பண்ண முடியாது அப்படிங்கிற வாதத்தில் ஒரு நியாயம் இருப்பதை பார்க்க முடியுது. இல்ல அப்படி இல்லை. இங்க என்ன எதை பார்க்கணும்னா, இன்னைக்கு அவர் திரு சுரேஷ் பிரபு அவர்கள் வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர் திரு மாண்புமிகு திரு அருண் ஜேட்லி அவர்களுக்கு கடிதம் எழுதுகிறார் 30ஆம் தேதி ஜூன் மாதம். அதுல வந்து நீத்தி ஆயோகோடைய ரிப்போர்ட்டை கோட் பண்ணி எழுதும்போது என்ன காரணங்களை சொல்கிறார் அப்படின்னா, அந்த ஆக்வர்த்தோடைய ஃபார்முலா வந்து இப்போ தேவையில்லை. ஏன்னா நம்ம வந்து பல வருடங்கள் 92 வருடங்கள் பயணம் செய்து வந்து விட்டோம். இதில் வந்து அந்த ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் சிஸ்டம் வந்து தேவையில்லாத ஒரு ஆப்சல்யூட் சிஸ்டம், அதை ஒரு காரணமாக ஒன்று சொல்கிறார். ரெண்டாவது வந்து இன்னொரு இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னாங்க, அதாவது ஒவ்வொரு ரயில் மந்திரியும் வந்ததுக்கு பிறகு தன்னுடைய பகுதிகளுக்கு அவர் செய்கிறார் அப்படின்னு. ஒரு அரசியல்வாதி, ஒரு ரயில்வே அமைச்சர் அப்படின்றது ஒரு அரசியல்வாதி, அவர் வந்து பப்ளிக்குடைய ரெப்ரசன்டேட்டிவ். அவர்கிட்ட இப்போ என்னவே எடுத்துக்கிட்டிங்கன்னா, நாளைக்கு நான் டெய்லி காலையில் என்னுடைய ஃபேஸ்புக்லையும் ட்விட்டர்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு 100 EQக்காக மட்டும் என்கிட்ட 100 பேர் ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த ஸ்டேஷனில் வந்து நிறுத்த சொல்லுங்கள் சார், அந்த வண்டியை நிறுத்த சொல்லுங்கள் சார் அப்படின்றது எல்லாத்தையும் நாங்கள் செய்யணும். ஏன்னா நாங்கள் பப்ளிக்கோட ரெப்ரசன்டேட்டிவ். ஆனால் அதே சமயம் அதே ஒரு தொழிலாக வச்சுக்கிட்டு நான் என்னுடைய ஏரியாவை மட்டும்தான் பார்ப்பேன், நான் தென்னக ரயில்வே மட்டும்தான் நான் பார்ப்பேன், என்னுடைய திருச்சி டிவிஷனை மட்டும்தான் நான் பார்ப்பேன் அப்படின்னு நான் நினச்சேன்னா நான் வந்து ஒரு முட்டாள். நான் என்னுடைய பதவியில வந்து இருக்கிறதுக்கு தகுதியற்றவன். நான் வந்து ஒரு இந்தியன் ரயில்வே ஒட்டுமொத்த வளர்ச்சியை பற்றி பார்க்கணும். ஸோ அதை அவர் சுட்டி காட்டுகிறார். இந்த ரயில்வே உடைய பாப்புலிசம், அதாவது தொடர்ந்து வந்த ரயில்வே அமைச்சர்களுடைய பாப்புலர் மெஷர்ஸால அவங்க வந்து ரயில் கட்டணத்தை உயர்த்த வேணாம், ரயில் கட்டணத்தை உயர்த்தினா நம்மளுக்கு எலெக்ஷன்ல வந்து மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க, இருந்தாலும் ரயில்வே நஷ்டத்தில் இருந்தா கூட பரவாயில்ல அப்படின்னு நடந்து கொண்ட கடந்த UPA 1 மற்றும் UPA 2 ஆட்சி முறையை வந்து அவர் சுட்டி காட்டுறாரு. அதுல வந்து ஒரு குறிப்பான ஒரு இதை வந்து காரணத்தை சொல்ற 2013-2014 அதாவது UPA 2 உடைய கடைசி நிதியாண்டுல வந்து ரயில்வே உடைய வருவாய் வந்து 1,39,838 கோடி இருந்துச்சு. அதை வந்து ஒரு ரொம்ப மோசமான ஒரு நிதி நிலைமையில எங்கள்கிட்ட அவங்க கொடுத்துட்டு போனாங்க. எங்களுக்கு சம்பளம் போடுறது கூட எங்கள்கிட்ட இல்லாம ரயில்வே ஊழியர்கள்லாம் வந்து போராட்டம் நடத்துனாங்க, எங்களுக்கு சம்பளம் கிடைக்காதோ, போனஸ் கிடைக்காதோ அப்படின்னு. எங்களுடைய கடின உழைப்பால வந்து அதை வந்து 8,720 கோடி ரூபாய் அதிகமாக வருவாய் கொண்டு வந்து 1,57,071 கோடி ரூபாய் நாங்கள் கொண்டு வந்து சேர்த்திருக்கோம். ஆக ரயில்வே வந்து நஷ்டத்துல இயங்கல, லாபத்துல இயங்குது. ஆனால் எங்களுடைய எய்ம், நாங்க வந்து கொண்டு வந்த எங்களுடைய நரேந்திர மோடி அவர்களுடைய அபிலாஷை என்னன்னா, உலகத்தரம் வாய்ந்த இன்னைக்கு வந்து நம்மளுடைய நிலைமை வந்து இங்க இருக்கவர்களிடம் சில மாற்று கருத்துக்கள் இருக்கு. என்ன நம்ம வந்து நாம கொடுக்கக்கூடிய வசதிகள் வந்து உலகத்தரம் வாய்ந்த வசதிகளை நம்ம கொண்டு வரணும்னு வந்து அவர் விரும்புறாரு. அதுக்காக எங்களுக்கு கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது.
ஜெனரல் பட்ஜெட் இருந்து தான் அது வர முடியும். கொஞ்சம் காத்துருங்க, கொண்டு வர முடியாது. ஏதோ ஒரு தாங்கள் மட்டுமே செய்ததாக 8000 கோடி ரூபாய் 130,000 கோடி ரூபாய் விட்டுட்டு போனதாகவும் 8000 கோடி ரூபாய் ஒரு இதை கொடுப்பாரு. மக்கள் கடந்த 2 ஆண்டு நினைத்து பார்க்க வேண்டும். அதாவது இந்த வருஷம் தீபாவளிக்கு போச்சு எப்படி ஆம்னி பஸ்ஸை விட அதிகமாக கொள்ளையடிக்கிறாங்கன்னு மக்கள் நினைத்து பார்க்க வேண்டும். சரக்கு கட்டணங்கள் எவ்வளவு உயர்த்தப்பட்டன, எவ்வளவு சதவீதம் உயர்த்தப்பட்டது ரயில்வே பட்ஜெட்டுக்கு முன்னாலேயே நினைத்து பார்க்க வேண்டும். இந்த காலகட்டத்திலே இவங்க வாங்கக்கூடிய டீசலின் விலை எவ்வளவு குறைந்தது. இவங்க ஏதோ பெருசா தாங்க மேனேஜ் பண்ணல. ஒன்னு மக்கள் மேல வரி சுமையையும் டிக்கெட் சுமையையும் சுமத்தினாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிரைவேட் ஆபரேட்டர்ஸ் விட அதிகமாக இந்த தீபாவளி பொங்கல் போன்ற நாளில் கொள்ளையடிக்கிறதுக்கு வழி பண்ணியிருக்காங்க. இரண்டாவதாக டீசல் கட்டணம் உயர்வை தாங்கள் உலக மார்க்கெட்ல அதுலயும் மக்களுக்கு வரியை வைத்து அப்பொழுது கூட மீதம் பிடித்தது ரயில்வேக்கு உண்டு. இது இவர்கள் தங்களுடைய இது இல்லை. ஆனா எங்களுடைய ஆட்சி காலத்தில் எங்களுடைய அமைச்சர்கள் ரயில்வே இதை நன்றாக உபயோகித்தனால உபரி அதிகமாக டிவிடெண்ட் கொடுத்த வரலாறு உண்டு. அதனால ஒன்று அவர் தவறான வாதத்தை சொல்கிறார். இரண்டாவது நீங்க நிதி அமைச்சர் இது உத்தரவாதம் கொடுத்திருக்காங்க. நிதி அமைச்சர் பாராளுமன்றத்தில் கொடுத்த உத்தரவாதத்தை கூட காப்பாற்றாத இந்த நிதி அமைச்சர் அதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அதுக்காக ஒரு மத்திய மந்திரி ரயில்வே அமைச்சர் பதவி விலக வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. பவன்குமார் பன்சல் அதை கொஞ்சம் அவர் நண்பர் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும். ஒரு செக்ரட்டரி டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பொசிஷன்ல உள்ள ஒரு மெம்பர் பணம் வாங்கினார் என்று சிபிஐயால் ஏங்க இப்ப எதை பத்தி பேசுறோம்? இல்ல நீங்க பணம் வாங்கினாங்க நான் பேசுறேன். உங்களுக்கு மத்திய பிரதேசல யாப்பம் ஊழல்ல கொலை பண்ணீங்களே இதே இல்ல ஊழல் இல்ல கொலை நடந்திருக்கு. அதை பத்தியும் பேசலாம். இன்னைக்கு பேசுறது ரயில்வே பட்ஜெட். அதை பத்தி பேசினா பேசுவோம். எதை பத்தி பேசலாம் நான் பேசுறது ரெடி. இல்ல அதாவது இந்த மொத்த அணுகுமுறை ரயில்வே துறையை சம்பந்தப்பட்டதுதான் நான் சொல்றேன். இல்ல நாங்க பிஜேபி சம்பந்தப்பட்ட ஊழல்களை விஷயமா இருந்தாலும் இன்றைய பட்ஜெட் பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். ஊழலையும் கொலையையும் பத்தி நான் பேசுறதுக்கு ரெடி. முக்கியமாக மக்கள் ரயில்வே துறை கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்கள்னா இன்னும் சேவைகள் அவர் சொன்ன மாதிரி உட்கட்டமைப்பு அதிகப்படுத்த வேண்டும். இன்னும் அவர்களுக்கு நிறைய அந்த கெப்பாசிட்டி கேரியிங் கெப்பாசிட்டி அதிகமாக வரணும். மக்கள் செல்வதற்கான ரயில்கள் அதிகமாக தேவை. இது போல பல விஷயங்கள் தேவை. இது அத்தனையும் இன்னைக்கு இருக்கிற இந்த ரயில்வே பட்ஜெட்டுடைய இந்த ஒரு கட்டமைப்பில் இதை செய்ய முடியாது. இப்போ நான் இன்னும் 2 துறையோடு இதை கம்பேர் பண்ணி சொல்ல போகிறேன். அப்புறம் ரயில்வேக்குள்ளேயே நடந்த ஒரு மாற்றத்தை பற்றி சொல்கிறேன். கம்பேர் பண்ணுறது சாலைகளோடையும் போர்ட்ஸ் இந்த ரெண்டோடையும் கம்பேர் பண்ணுவோம். 20-25 வருஷம் முன்னாடி போர்ட்ஸோட நிலைமை ரொம்ப மோசமாக இருந்தது. ஒரு கப்பல் அது போகிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட போர்ட்டுக்கு தான் வர முடியும். பக்கத்தில் வேறு எதுவும் கிட்டத்தில் ஒன்றுமே இல்லை. அதனால் ஒரு கப்பல் பல நாட்கள் அது டேர்ன் அரவுண்ட் டைம் அது திரும்பி செல்லக்கூடிய காலகட்டம் உலகிலேயே அதிகமாக இந்தியாவில் தான் இருந்தது. அதனால் இந்தியாவில் வர்த்தகம் பெரிதும் பாதிக்கப்பட்டது. இது மாதிரி பல விஷயங்கள் இருந்தது. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அத்தனை போர்ட்ஸ் இருக்குது இந்தியாவில். கடந்த ஒரு 10-20 ஆண்டுகளில் நம்ம எடுத்த முடிவுகளில் போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பெருவாரியாக நம்ம அதிகப்படுத்தியிருக்கோம். அது மட்டும் இல்லை, ஒரு போர்ட்டுக்கு இன்னொரு போர்ட்டுக்கும் பெரும் போட்டி நிலவுகிறது. எல்லாரும் எங்கள் இடத்துக்கு வாங்க, நாங்கள் உங்களுக்கு வேகமாக இறக்குமதி செய்து கொடுக்கிறோம் அந்த பொருட்களை அந்த மாதிரியெல்லாம் நிறைய வாக்குறுதிகள் கொடுத்து வியாபாரத்தை எல்லாரும் கேட்குறாங்க. இறக்குமதிக்கான ஒரு சூழ்நிலை ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அதே போல் ஏற்றுமதிக்கான ஒரு சூழ்நிலை. உதாரணத்துக்கு சின்ன விஷயம் சொல்கிறேன். வாகனங்களை ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து சென்னை போர்ட்டுக்கு கொண்டு ஏற்றுமதி செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு இங்கே வர வேண்டியதே இல்லை. அந்த பக்கமாகவே போய் புலிக்காட் கிட்ட அங்கே இருக்கிற எல்என்டியோட இதில் ஏற்றுறதுக்கு அவங்க வசதி கொடு, எண்ணூரில் கொடுக்குறேன், எல்லாரும் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. அதனால் அந்த உட்கட்டமைப்பு அதோடைய பெருகல் பிரமாதமாக அமைஞ்சிருக்கிறது. இன்னொரு விஷயம், சாலைகள் எடுத்துக்கும். தங்க நாற்கர சாலை வாஜ்பாயோட காலகட்டத்தில் நிறுவப்பட்ட ஒரு திட்டம். ஒரு விஷன் ஒன்று கொடுத்தாங்க. அதுக்கு இப்படி பண்ணணும்னு சொன்னாங்க. அதுக்கு பணம் எங்கேருந்து வரப்போகிறதுன்னு ஏற்படுத்திக்கிட்டாங்க. கடந்த ஒரு 20 ஆண்டு காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 18 ஆண்டில் இந்த சாலைகளில் நம்ம நாடு கண்ட வளர்ச்சி. ஒரு கிராமத்தில் கூட இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிமெண்ட் ரோடு போட்டாங்க. அத்தகைய வளர்ச்சி அடித்தட்டு. அதாவது எல்லா வாஜ்பாயும் தெளிவா சொன்னாலும் அந்த கேள்வி கேட்டு இல்ல நீங்க எல்லாத்தையும் இப்படியே பார்த்தா இதுவாயிடும், காமலாயிடும். ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். ஏன்னா நடுவில் காங்கிரஸும் 10 வருஷம் ஆட்சி செஞ்சிருக்கு. இது போன்ற ஒரு அணுகுமுறையை கடைபிடிச்சாதான் நாடு வளரும். இது ரயில்வேக்கு இது அத்தியாவசியம். இப்ப ரயில்வேல ஒரு உதாரணம் சொல்றேன். முதலீடுக்கு பணம் இல்லைன்னு சொல்றேன்ல, இன்னைக்கு எத்தனை நகரங்கள்ல மெட்ரோ போட்டுட்டு இருக்கோம். இது எப்படி சாத்தியமாச்சு? புதுமையான சிந்தனைகள் தேவை. மாநிலங்களோடு பேசி இருவரும் ஒருங்கிணைந்து இந்த முதலீடுகளை கொண்டு வராங்க.
ஆகவே ஒரு புதுமையான சிந்தனைகள் தேவை. இந்த பழைய இதுல வந்து மத்திய அரசு ஒதுக்கி கொடுத்தது அதுல செஞ்சாங்கன்ற ஒரு அணுகுமுறையில இந்த துறையை வளர்த்தவே முடியாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. புதுமையான அணுகுமுறை வேணும்னா முதல்ல இந்த பழைய பிரிட்டிஷ்காரன் கொடுத்த சிஸ்டத்தை மூடிட்டு ஒரு தொழில் ரீதியாகவும் மக்கள் சேவையை ஒரு மனதில் வைத்துக் கொண்டும் ஒரு ப்ரொஃபஷனலிசம் வந்தாகணும். அந்த மாதிரி நடந்தாதான் வந்து இன்னைக்கு மெட்ரோ மாத்திரம் அவ்வளவு சீரா இயங்குது. எப்படி இயங்குது? ஏன்னா அதுல அந்த ப்ரொஃபஷனலிசம் இருக்கு. அந்த பழமையை வந்து நம்ம வந்து விட்டுட்டு புதுமையான ஒரு சிந்தனைக்கு வந்திருக்கோம். அதனாலதான் அதோட நல்லா இயங்குது. ஆனா மெட்ரோல வந்து சாமானியர்கள் போக முடியல. நான் போறேன். என்னங்க நீங்க பிளேன்ல போறாங்க சாமானியன், நீங்க என்ன சொல்றீங்க? இந்த ஊர்ல பறக்கும் ரயில் நீங்க சொல்றது இது வந்து அதாவது முதலாவது சாமானியர்களை கொச்சைப்படுத்தாதீர்கள். சாமானியன் இன்னைக்கு எல்லா இதுல ஏசியில போறா, எல்லாத்துலயும் போறா. ஏதோ மெட்ரோல போக முடியலன்னு சொல்றது வந்து வாதமே கிடையாது. அது எப்படின்னு நான் சொல்லிடுறேன். நீங்க 40 ரூபாய் இன்னைக்கு வந்து ஆலந்தூர்ல இருந்து நீங்க கோயம்பேட்ல இருந்து நீங்க ஏர்போர்ட் போனோம்னா 50 ரூபாய் உங்களுக்கு வந்து ஒரு கூலி தொழிலா எடுத்துப்போமே, அவருடைய இது ஆகுது. அதே சமயம் வேறொரு இடத்துல பறக்கும் ரயில்ல போறதுக்கும் பேருந்துல போறதுக்குமான ரேட் என்ன? 7 ரூபாய் 8 ரூபாய் பயணம் செய்ய முடியும். பாருங்க, இப்போ அந்த வசதி எனக்கு தேவையில்ல, நான் பயணம் பண்ணா போதும் நினைக்கிற மக்கள் அவர் அந்த இடத்துல அந்நியப்படுறாங்க. மல்டி மோடல் டிரான்ஸ்போர்ட்ங்கிறது முதல்ல என்னன்றது புரிஞ்சுக்கங்க. பலவிதமான முறைகள் இருக்கு. யாருக்கு எந்த முறை வந்து வசதியாக இருக்கோ, அவங்க பொருளாதார ரீதியாகவும் சரி, அவங்க தேவை, இது ரெண்டையும் அவங்க ஒவ்வொரு தனி நபர் வந்து எடுக்கக்கூடிய முடிவு. இப்போ ஒரு பஸ்ல கொடுக்கக்கூடிய அதே வசதியை வந்து மெட்ரோல கொடுக்கணும்னு சொல்றது ஒரு வாதமே கிடையாது. ஒரு சதாப்தியில கொடுக்கக்கூடிய வசதியை வந்து ஏரோப்ளேன்ல கொடுக்கணும்னு சொல்றது எப்படி அடிப்படை இல்லையோ, அதே போல இதுக்கும் அடிப்படை இல்லை. ஒவ்வொரு மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டுக்கும் ஒரு பர்பஸ் இருக்கு. அது ஒரு தேவையை பூர்த்தி செய்யுது. அந்த தேவையை டார்கெட் ஆடியன்ஸ் வேற கண்டிப்பா வேற. திரு பார்த்து சார், இதுல நிறைய விஷயங்கள்ல பிரைவேட்டைசேஷன் அப்படின்றது ஊழியர் சங்கங்கள் இருந்து தொழிற்சங்கங்கள் இருந்து முதல்ல வரக்கூடிய வாதமா இருக்கு. இந்த பொது பட்ஜெட் இணைப்புக்கும் பிரைவேட்டைசேஷனுடைய முதல் படி அப்படின்னு சொல்வதை இந்த விஷயம் தெரியாதவர்கள் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? எப்படி நீங்க அதை பிரைவேட்டைசேஷன் சொல்றீங்க? இல்ல, அதுதான் சொல்ல வரேன். இப்ப ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த பொது பட்ஜெட்டோட இணைப்பதனால எந்த விதமான புதிய அமௌண்ட்டும் கிடைக்க போறது இல்லை அரசாங்கத்திட்டேருந்து. அதை ரொம்ப தெளிவாக கேபினட் டெசிஷன்ல சொல்லிட்டாங்க. இப்போ அவர் பொருளாதார நிபுணர் சொல்றாரு, புதிய சிந்தனைகள் வேணும், பழைய சிந்தனைகள்லேருந்து மாறி வரணும்லாம் சொல்றாரு. இப்போ இதுக்கு அடிப்படை சிந்தனை என்னங்கிறத நம்ம பார்த்தா தான் அதை நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். நாங்கள் ஏதோ அனுமானித்து எங்களுடைய பாதிப்புக்காக நாங்கள் ஏதோ குரல் கொடுக்கறதாக நாங்கள் சொல்லலை. இதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னு கேட்டால் விவேக் தேவராய் ரிப்போர்ட் தான். அந்த விவேக் தேவராய் ரிப்போர்ட்டில் சொல்லப்பட்ட காலண்டர் இருக்கு. அந்த காலண்டர் படி தான் இவங்க செய்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் 5 வருஷத்தில் அவங்க செய்ய சொன்னதை இவங்க முதல் வருஷமே செய்கிறாங்க. 3 வருஷத்தில் செய்ய சொன்னதை இவங்க முதல் வருஷமே செய்கிறாங்க. இப்போ ரயில் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டின்னு சொல்லி ஒரு அத்தாரிட்டி கொண்டு வர்றாங்க. அந்த அத்தாரிட்டி கொண்டு வர்றப்ப இப்போ இருக்கிற சேவை குறைபாடுகளுக்கு காரணம் இது பொதுத்துறையாக விளங்குவது காரணம் இல்லை. இன்னைக்கு பப்ளிக் கம்யூனிட்டிஸுக்கு குறைபாடுகள் இருக்கிறதுக்கு காரணம் இது பொதுத்துறையாக இருக்கிறது இல்லை காரணம். இதுக்கு தனியார் மயம் பண்ணிட்டா பிரச்சனை இல்லைங்கிறது இல்லை. ஏன்னா தனியார் மயத்துக்கான கதவுகள் எத்தனையோ காலமாக திறந்து வைக்கப்பட்டு கூட எந்த தனியாரும் வரல இந்த ரயில்வேக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஏன் வரல? இது அவங்களுக்கு நீண்ட கால முதலீட்டுக்கு இருந்தா தான் பண்ண முடியுங்கிறதுனால அதை மாற்றுவதற்காக தான் இந்த விவேக் தேவராய் கமிட்டி ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்க, இப்ப இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் அப்படியே எடுத்து ரயில்வேட்ட தாராவாத்து கொடுத்துருங்க. இப்படி இருக்கிற ரயில்வே அரசாங்கம் போட்ட தண்டவாளத்திலேயே ரயில் ஓட்டிக்கிறதுக்கு அம்பானிக்கும் அதானிக்கும் இடம் கொடுங்க அப்படிங்கிறது தான் விவேக் தேவராய் கமிட்டியோட ரிப்போர்ட். அப்ப விவேக் தேவராய் கமிட்டி ரிப்போர்ட்டின் அடிப்படையில் கொண்டு வரக்கூடிய ரயில் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, இன்னும் சொல்ல போனா அதுக்கு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் மூலமாகவே அமல்படுத்துறேன்னு சொன்னாங்க. இப்ப பில்லு தயாராக இருக்கிறதாக செய்திகள் தெரிவிக்குது. அப்ப 13 பப்ளிக் செக்டாரையும் ஒரு ஹோல்டிங் கம்பெனியா மாத்திடுங்க, அது மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையுமே தனித்தனி கம்பெனிகளா மாத்திடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்பு நாளடைவில் அரசாங்கத்துக்கும் இந்த ரயில்வே துறைக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை முற்றிலுமாக அற்றுப்போக செய்வது மட்டுமல்ல, நீங்க முதல்ல சொன்ன மாதிரி இது எதை டார்கெட் பண்ணுது அப்படின்னு சொன்னா, சாமானிய மக்கள் இன்னைக்கு டிராவல் பண்ணக்கூடிய வசதி, சாமானிய மக்களுக்கு ரயில்வே துறை ஒரு பொருளாதார மேம்பாட்டை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கக்கூடியது எல்லாமே சாமானிய மக்களுக்கு கிட்டாம போகக்கூடிய ஒரு விளைவை தான் ஏற்படுத்தும். நேரம் கடந்ததுனால அதையும் இறுதி கருத்து எடுத்துக்கிட்டோம். உங்களுக்கு இறுதி கருத்தோட விஷயங்களை பற்றி ஒரே ஒரு இதை சொல்ல வரேன். இது கூட பொது பட்ஜெட்டையும் சீக்கிரம் கொண்டு வருவாங்க. அதில் ஒரு முக்கியமான சப்ஜெக்டை நீங்கள் தனியாகவே ஒரு நாள் எடுத்து அலசணும். அதை வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், இந்த ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு 2 தனி. அதையே மாற்றப்பாங்க. எப்படி நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சிக்கான ஸ்டெட்டிஸ்டிக்ஸ் குறியீடை மாற்றி மக்களை ஏமாற்றினார்களோ, அதே போல இன்று பட்ஜெட்டிங்ல அக்கௌண்டிங், ஐ எம் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், அக்கௌண்டிங்ல கன்சிஸ்டன்சி அப்படின்றது ஒன்று உண்டு. அதை மாற்றி இந்த கேபிட்டல் பட்ஜெட் ரெவென்யூ பட்ஜெட்டே மாற்றக்கூடிய நிலையில இன்னைக்கு அவர்கள் கொடுத்த அறிக்கை இருக்கிறது. அதை புதைத்துக்கு இருக்கிறார்கள்.
இது மோடி எப்படி ஆட்சிக்கு பொய் சொல்லி வந்தாரோ இன்னைக்கு வந்து பொய் கணக்கை சொல்லக்கூடிய இல்லை முதல் முயற்சி. இல்லை, என்னை பொறுத்த மட்டும் இந்த துறையுடைய ஒரு அபரிமிதமான வளர்ச்சிக்கான ஒரு ஆரம்ப கட்டம் தான் நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா, எப்படி சாலைகள் பெருகியதோ, எப்படி இன்னைக்கு மெட்ரோவில் நம்மளால சிறு நகரங்களில் கூட டயர் 2 சிட்டியில் கூட இன்னைக்கு நம்மளால மெட்ரோ கொண்டு வர முடியுது. அதே ஒரு அப்ரோச் தான் இதுலேயும் வரும். முக்கியமாக நம் நாட்டுக்கு உள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள், உதாரணத்துக்கு கோல் மைன்ஸ்லேருந்து நிலக்கரியை கொண்டு வருது தேவையான இடத்துக்கு, அதுக்கு உண்டான உட்கட்டமைப்பு அமைத்து அதற்கு அவங்களே வாடகை கொடுத்துக்கிறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் செய்ய முடியும். இது வந்து அரசுடைய ஈடுபாடோ அல்லது மேலாண்மையோ எந்த விதத்திலையும் குறையாது. இன்னைக்கு சாலைகள் எப்படி இன்னைக்கும் அரசு தான் எல்லாத்தையும் மேலாண்மை செஞ்சுட்டு வருது. விமான நிலையங்கள் இன்னைக்கும் அரசு தான் மேலாண்மை செஞ்சு வருது. அதே போல போர்ட்ஸ், எல்லா போர்ட்ஸையும் வந்து இன்னைக்கு கவர்மெண்டோட கம்ப்ளீட் கண்ட்ரோல்ல தான் எல்லாமே இருக்கு. ஆக அந்த மேலாண்மை எந்த விதத்திலையும் மாறாது. ஆனா முதலீடுகள் செய்வதற்கும் குறிப்பிட்ட இடத்துல வேகமாக ஒரு சாலைகள் சொன்னதுனால இந்த கேள்வி நான் கேட்க வேண்டியது, மேலாண்மை அரசு செஞ்சாலும் நீங்க டோல்கேட் ஃபீஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு மிகப்பெரிய விவாதமாகவும் மிகப்பெரிய எதிர்ப்பையும் சந்தித்து வரக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. நீங்க நம்ம சாலைகள் பெருகிருச்சு மற்ற விஷயங்கள் சொன்னாலும் நீங்க டோல்கேட் கொடுக்கக்கூடிய அந்த பணம் என்பது நேரடி விலைவாசியோட கடுமையான தொடர்புடைய ஒரு விஷயமா மாறிக்கொண்டிருக்கும். இல்ல, அதாவது ரயில்வேலயே அது வந்தா இதுல ஒரு விஷயத்தை வந்து எல்லாருமே, அதாவது ஒரு காஸ்ட் மாத்திரம் தான் நம்ம பாக்குறோமே வழியே, அதனால ஒரு பலன் பெனிஃபிட் வந்து யாருமே மெஷர் பண்றது இல்லை. என்ன ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு வாகனம் ஒரு ஊரில் இருந்து இன்னொரு ஊருக்கு சென்று விட்டு திரும்பி வரக்கூடிய ஒரு நேரம், அதுல வரக்கூடிய மிச்சம், அந்த மிச்சத்தை எல்லாம் வந்து யாருக்கு போறது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அந்த மிச்சத்தை வந்து யாருக்காவது நம்ம வந்து கொடுக்குறோமா? அதே போல வந்து பல விஷயங்கள் நம்ம வந்து இதை சாலை மட்டும் இல்ல, சாலை சார்ந்த பல சொத்துக்களை நம்ம ஏற்படுத்த வேண்டிய விஷயங்கள் இருக்கு. அதனால வரக்கூடிய பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதனால வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. வெறும் இது டோல் மட்டும் இல்ல. டோல் யாரை பாதிக்குதுன்னா, எந்த விதமான பொருளாதார உற்பத்தியும் இல்லாம ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊர் போறாங்க இல்லையா, அவங்களை கண்டிப்பா அது பாதிக்குது. ஆனா அதே சமயத்துல ஒரு தொழில் செய்யறவங்களோ சோஷியல் சர்வீஸ் ஆப்ளிகேஷன் கிட்டத்தட்ட 25,000 கோடி சோஷியல் சர்வீஸ் ஆப்ளிகேஷன் ரயில்வே துறை இன்றைக்கு செஞ்சு கொண்டிருக்கு. இது தனியார் மயமாக்கப்பட்டால் கண்டிப்பாக இது சோஷியல் சர்வீஸ் ஆப்ளிகேஷன் செய்ய முடியாது. அதுக்கான ஈடு என்னங்கிறதையும் கேட்கலாம். திரு ஆசீர்வாதாச்சாரி, இங்க வைத்த விஷயங்களுக்கு உங்களை இறுதி கருத்தை சம பண்ணி முடிக்கலாம்னு நினைக்கிறேன். சம பண்றேன். அதாவது முதல்ல வந்து சோஷியல் சர்வீஸ் ஆப்ளிகேஷன்ல வந்து ஒரு இம்மி அளவும் வந்து இதனால தொய்வு வராது. அதை நான் உறுதியாக சொல்லிக்கிறேன். இன்னைக்கு எங்களுடைய ரயில்வே அமைச்சர் வந்து தன்னுடைய பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல அதை பத்தியும் பேசியிருக்காரு. அதுல எந்த ஒரு ஐயமும் உங்களுக்கு இருக்க தேவையில்லை. அதே போல எங்களுடைய அடுத்த கட்டமான நகர்வு என்ன அப்படின்னா, இன்டகிரேட்டட் மல்டி மோடல் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம். அதாவது அந்த டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம், ஓவரால் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டத்துல சாலை வழி போக்குவரத்து, ரயில் போக்குவரத்து மற்றும் கடல் வழி போக்குவரத்து, அது இல்லாம இன்னொன்னு வந்து இன்லேண்ட் வாட்டர்வேன்னு ஒன்று இருக்குது. அதாவது நதிகள்லையும் வந்து போக்குவரத்து. அந்த 4 செக்டரையும் ஒருங்கிணைத்து அடுத்த கட்டமாக வந்து டெவலப்மெண்ட்காக கொண்டு போறதுக்காக தான் இது வந்து அதனுடைய முதல் கட்டமாக தான் இந்த 2 மெர்ஜரும். அதுல இந்த 4 செக்டர்ல வந்து ஒரு செக்டர் மட்டும் தனியா இருந்துச்சு ரயில்வேன்னு. இப்ப அதையும் சேர்த்துட்டோம்னா 3+1 4 ஒரே பட்ஜெட்டுக்கு கீழே வரும்போது அந்த இன்டகிரேட்டட் மல்டி மோடல் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டத்தை வந்து நல்லபடியா மேல கொண்டு வரலாம். அதுக்கு வந்து இது முதல் கட்ட ஒரு நடவடிக்கை. அதே போல வந்து நண்பர் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, இதுல தங்க நாட்கர திட்டம் வந்து சாலை போக்குவரத்துல வந்துச்சு அப்படின்னு. ரயில்வே பட்ஜெட்லயும் அதை பத்தி அறிவிச்சிருக்காங்க. டெல்லியில இருந்து சென்னை இணைக்க போறாங்க. அதே மாதிரி ஈஸ்ட் கோஸ்ட், அதாவது கடற்புரையும் விஜயவாடாவையும் இணைக்க போகிறார்கள். அது இன்னொன்னு வந்து கடற்புரையும் மும்பையும், ஈஸ்ட் வெஸ்ட் காரிடார் அதுவும் வருது. அது இல்லாம வந்து சென்னையை பொறுத்தவரை ஆட்டோ ஹப் வருது. அது வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. அந்த நீங்க சொன்ன மாதிரி வந்து இன்னொரு போர்ட் மூலமா அது எக்ஸ்போர்ட் ஆகுது, இல்ல நாட்டுக்குள்ளார வேற போகுது. அது ஸ்ட்ரெயிட்டா வந்து இந்தியாக்குள்ளார எந்த ஒரு மாநிலத்துக்கும் மாநகரத்துக்கும் கொண்டு போகணும்னா ஆட்டோ ஹப், தமிழ்நாடு தான் வந்து டெட்ராய்ட்னு சொல்றோம், அங்க இருந்து நேரடியா இப்போ அம்ரிட்சருக்கு கொண்டு வரணும்னா ட்ரெயின்லயே கொண்டு வந்துடலாம். ஸோ இதை நோக்கி பயணிக்கிறதுக்கு எங்களுக்கு முதல் கட்டமாக இது தேவைப்பட்டது. ஆக இந்த எடுத்துக்கிறேன். பொதுவாக மாற்றங்கள் என்பது அடுத்தடுத்த கட்டங்களில் தவிர்க்க முடியாத ஒன்றாக பார்க்கப்பட்டாலும் இந்த மாற்றம் யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் அமைகிறது? பெரும்பான்மை மக்களுக்கு பாதகம் அமையும் எல்லா மாற்றங்களும் எதிர்க்கப்படுகின்றன, சாதகம் அமையும் எல்லா மாற்றங்களும் வரவேற்கப்படுகின்றன. இது எப்படி இருக்க போகுது என்பதை அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம். நிகழ்வு கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நேர்பட பேசுகிறோம். எதிர்த்து பேசிட்டு